ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப், புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாக இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நம்ம கொடுக்கிற வார்த்தை என்ன? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 23வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார், அது கொழுமையும் புஷ்டியுமாய் இருக்கும். அக்காலத்திலே உன் ஆடு மாடுகள் விஸ்தாரமான மேய்ச்சல் உள்ள ஸ்தலத்திலே மேயும். எவ்வளவு அழகாய்ங்க ஒரு அற்புதமான வாக்குத்தத்தங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையையும், ஆமேன் தேவப்பிள்ளைல. ரெண்டாவது, நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தை தருவாரா. இப்போ ஒரு விதை விதைக்கிறோம், அந்த விதை முளைத்து எழுமணும்னா அதுக்கு தண்ணி வேணும். ஆமேன். சில பூமியெல்லாம் வானத்து பார்த்த பூமின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா எப்போ அதுக்கு மழை பெய்யுதோ அப்போ தான் அதோட விளைச்சல்கள் உருவாகும். ஆண்டவர் அழகாக சொல்லப்போ, நீ விதைக்கிற விதைக்கு மழை வேணும், தண்ணி வேணும், நான் மழையை கொடுப்பேன். அதை சொல்லிட்டு அந்த விதை முளைச்சி எடுத்து அது பலனை கொடுக்குமா. பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்க. அழகாக சொல்லப்பட்டிருக்கு, ஓ நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தை தருவார். அது சாதாரணமாக இருக்காது, கொழுமையும் புஷ்டியுமாக இருக்கும். நாமே அந்த விதைனுடைய பலன் எப்படி இருக்குமா? த பெஸ்ட்டாக இருக்குமா. அது சொல்லிட்டு ஆமேன். அக்காலத்திலே ஆடு மாடுகள் எல்லாம் விஸ்தாரமான ஸ்தலத்தில் மேயும். தெய்வ பிள்ளையே, இன்றைக்கி பரிசுத்த ஆவியான இந்த 4வது மாதத்தில் ஆண்டவர் நம்மளுக்கு வாக்கு பண்ணார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று. தெய்வ பிள்ளைகளை, நேற்று தினத்தில் வாக்குத்தத்த செய்தியாக கர்த்தர் நம்மளோடு பேசினார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ விதைச்சிருக்கிறல்ல, சங்கீதம் 126:5 வாசிப்பீங்கன்னா, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்களாம். நீங்கள் எதெல்லாம் கண்ணீர் வடித்து, ஐயோ இந்த பலன் கிடைக்காதா, இந்த நன்மை கிடைக்காதா, இந்த ஆசீர்வாதம் கிடைக்காதா, இந்த உயர்வு கிடைக்காதா, இந்த ஒரு வேளை இந்த கோர்ஸ் கிடைக்காதா, எதுக்கெல்லாம் கலைஞர் கொண்டு வந்தீங்களோ, நான் தேவ மனுஷனாக சொல்கிறேன், நீங்கள் விதைச்ச விதைக்கு பலனை பார்க்குற மாதம் தான் இந்த மாதம். ஆமே. இந்த நாள் அந்த பலனை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது நம்புங்க தேவ பிள்ளைல. அதனுடைய ஆகாரத்தை சாப்பிட்டு போகிறீங்க. அது சாதாரணமாக இருக்காது, கொழுமையாக இருக்கும். அண்ணால் ஆமேன் பாருங்க, அவள் அழுகுறா, பிள்ளை இல்லை, சகலத்தை துன்புறுத்துறா. அவள் தேவன் சமூகத்தில் போய் தான் இருதயத்தை ஊற்றுறா. ஆண்டவர் வாக்கு பண்ணுறாரு, ஆமேன், பிள்ளை அடுத்த உறுப்பா காலத்தில் இருக்கோன்னு. அந்த பிள்ளை பிறந்த பிள்ளை சாமுவேல் சாதாரணமானவரில் ஒரு முதல் தீர்க்கதரிசியாக இஸ்ரவேலுக்கு கர்த்தர் ஒரு யுனிக் பர்சனை வைக்கிறார். நீங்கள் ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, எது உங்கள் வாழ்க்கையில் இல்லை, ஒரு எதிலெல்லாம் நெருக்கப்பட்டிருக்கீங்களோ பயப்படாதீங்க. நீங்கள் நிலத்தில் விதைச்சதெல்லாம் வீண் போகாது, மக்கி போகாது, செத்து போகாது, அவ்வளோதான், அது நாசமாக போகாது. அது முளைத்து எழும்பும். அது எழும்பும்போது அது பலனை கொடுக்கும்போது அது சாதாரணமாக இருக்காது, த பெஸ்ட்டாக இருக்கும். இந்த நம்புங்க. இது நடக்குமா பிரதர்? இன்றைக்கு கர்த்தர் அது உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்ற உண்மையில் இருக்கிறார். அல்லேலூயா. லேவியராகும் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 4வது வசனம் கூட வாசிப்பீங்கன்னா இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும் வெளியிலுள்ள மரங்கள் தங்கள் கனிகளையும் கொடுக்கும். ஆமென். நான் ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன், அப்போ பூமி தன் பலனை கொடுக்கும். அல்லேலூயா. நான் சொல்லட்டுமா, இந்த நாள் உங்களுக்கு ஏற்ற நாள். கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. ஆண்டவரால் முடியாது என்ன இருக்குது? ஆண்டவர் எல்லாம் முடியும். அவர் ஏற்ற காலத்தில் மழையை வருஷக்க பண்ணி உங்களை ஆசீர்வதிப்பாருன்னா நிச்சயமாக ஆண்டவர் சொல்லுவார், உங்களை ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிறார். உன் நிலத்தில் நீ விதைக்கிற விதைக்கு நான் பலனை தருவேன்னு சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக பலன் கொடுப்பார். இன்றைக்கி ரூத்துக்கு ஆண்டவர் அழகாக சொன்னார். ரூத் 2:12 சொல்லப்பட்டு, அவரை நம்பி வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் வரும். அம்மா ஐயா தேவ பிள்ளையே, அவரால் உங்களுக்கு நிறைவான பலன் வரும். இது நம்புங்க. கண்களை மூடி நாம் செபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. அன்றே உன் நிலத்தில் விதைக்கிற விதைக்கு நான் மழையை வருஷிக்க பண்ணி அது ஆகாரம் புஷ்டியாக இருக்கும் வாக்கு பண்ணியிருக்கீங்கப்பா. அன்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். எதுக்கெல்லாம் இங்கே விதைச்சிட்டு பலன் இல்லையேன்னு கலங்கி கொண்டிருப்பாங்கன்னா இன்றைக்கி உங்கள் பலனை காண உதவிச்சிங்கப்பா. இவளை ஆசீர்வதிக்க முடியாதுன்னு ஜெபிக்கிறேன். உங்கள் கிருபையில் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்.
எல்லா தீங்குக்கு விலக்கி காத்தலும் இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும் தெய்வீக பாதுகாப்பாக போடுகிறேன். பொறுப்படுத்துகளும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபம் பிதாவே, ஆமென். உங்கள் விதையை முளைக்க பண்ணுவார். தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.